கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு உங்க ராசியில சூரியன் புதன் இருக்கிறது. நீங்க எடுத்த காரியங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தெய்வ அனுகூலத்தால் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் எவ்வளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் வந்தால் அதுக்கு தந்த செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கு. உங்களுக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்குங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் உண்டு. குறிப்பாக பெண்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வாரத்துல உண்டு. இந்த வாரம் நீங்க ஏதாவது புதிய விஷயங்கள்ல முயற்சி பண்ணால் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலா தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் நீங்க எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதை ஒட்டி உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. உறவுகள் விஷயத்துல கவனமா இருங்க, உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத சிந்தனைகளை வேண்டாம். ரொம்ப ரிலாக்ஸா இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்க. இந்த வாரத்துல நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு விவசாயத்தால் நன்மை மகசூல் கிடைக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலைக்குரிய கிரகம் சனி பகவான் நல்லா இல்லை. பட் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துல ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்கிறாரு. இது அத்தனையுமே உங்களுக்கு வேலையில எஃபர்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நான் ஜாப்ல தான் இருக்கேங்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் அல்லது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு. அது இல்லாமல் நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிஸ்னஸ்ல உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட சின்ன பிஸ்னஸ் பண்றவங்களது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. குறிப்பாக நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, கவர்மெண்டால ஏதாவது நல்லது நடக்கணும், காரியம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய இந்த வாரத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்துல நீங்க பெரிய லெவல்ல காரியத்தை முயற்சி பண்ண வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய லவ்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ எல்லா விஷயத்திலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்துல நீங்க மகாலட்சுமிய நல்ல வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ